ஹலோ 1 2 3 4 5 6 7 8 9. ஹாய் கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன். அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருக்கேனா? 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுனே. அத நடுவர் தலையில வேணாலும் வைங்க. வச்சு 12 வருஷம் ஆச்சு. சார் நடுவர் அவர்களே, அங்க ஒரு ஐயா கழுத்துல தொண்டு போட்டிருக்காங்கல்ல. நீங்க தாங்க. நல்லா பாருங்களேன். எங்க அப்பா மாதிரியே இருக்காரு சார். அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க உள்ள இருக்கு. ஆமா, ஏன்? எல்லாம் அங்க மகளை பாக்குறதுக்காக. மரமே வீட்டுல விட்டுக்க மாட்டாரு. அப்பலாம் இல்ல. அப்பா நான் பேசுவாங்கப்பா. பேசு சாமின்னு சொல்றாரு. அவரு அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பாருங்க சார், பேசு சாமின்னு சொல்றாரு. அப்பன்னா நான் பேசவா? கேளுமா எல்லாரும் கேளுமா. என் காலம் மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்டா ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவான்னு பர்மிஷன் கேட்டேன். வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேச கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்கக்கா. எங்க அப்பா அம்மாவுக்கா நல்ல ஒரு தடவை ஜோரா கைத்தட்டல் மட்டும் கொடுங்க. வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. எது மாமியானா கசக்குது, அவங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? என் மாமியா என் மாமனாருக்கு தான் இனிக்கணும். எனக்கு நிச்சயம் என்ன ஆகுது? உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பு, மஞ்சனக்கு, இனிப்பு, அப்போ நக்கு, துவப்பு, அங்கிட்டு அந்த சூப்பர்ன்றான். இப்ப நான் முறைப்படி ஆரம்பிக்கிறேன். நான் எவ்வளவு நேரம் பேசணும்? காலையில 4:30க்கு முத பஸ் வரும், அது வரைக்கும் பேசும். டபுள் சம்பளம். ஒரு சம்பளத்துக்கு வழி இருக்கான்னு பாரு. ஓகே, இப்ப நான் ஆரம்பிச்சறேன் சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழிடையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஆண்கள் பெண்கள் ஜோர கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில இருப்பேன், மஞ்சோனா வளையத்துல. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பில இல்லைங்க. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. ஆமா, இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அது 2 கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். நான் ஏன் பாண்டிச்சேரியில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சொன்னா, நான் என்ன காசுக்காக பேசுறேன்? பேச்சாளரா போய் கேக்குறேன். நீ நடுவர் அவர்கள் சொல்லுமா. நான் என்ன காசுக்காக பேசுறேன்? பேச்சாளர் வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் படத்துக்கு தான் பேசுவேன். பட் இது எல்லா பாளையத்துல பேச எனக்கு படமே வேணாம். கைத்தட்டல் மட்டும் போதும். கைத்தட்டல் மட்டும் கொடுங்க. நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பேசுற 20,500 பழைய பாக்கி வைக்காதன்னா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு கவர்ல கரெக்டா கொடுங்க. நெட்வர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்க, நீ எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரி சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியேற பயமோல கணக்கு கரெக்ட்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ள படைத்த நடுவர், மிக அழகாக சிரித்துக் கொண்டே பேசக்கூடிய நடுவர். உங்களை வர்ணிச்சு யாரு சார் பேசணும்? யார் பேசணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மோந்தா பூ வாசனை வரும். பட் இந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். இந்த பாசமான கௌதமி வர்ணிக்கிறேன். நான் வர்ணிக்க போறேன்ல, ஒரு நிமிடம் என்னை நிமிர்ந்து பாருங்க. நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வழியே இல்ல, சும்மா பாருங்க. இந்த பாக்குறேன். அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, நீங்க சின்ன பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். கண்களை காட்டுங்கடா பாப்போம். இவ யாருன்னு எனக்கு தெரியும், சரி அவ யாருன்னு எனக்கு தெரியும். பனைமரத்துல சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பாப்பாங்க. இவனே பகல்ல பாதுகாக்க முடியாது, அவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது. அப்ப உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் நடுவர் அவர்களே. காட்டுங்கடா. இந்த காசு வாங்குறக்கா அவங்க கண்களுக்குள்ள எல்லாம் போய் நான் பார்க்க வேண்டியது. Look at me. தோட்டத்தில் பூப்பது ரோஜா, தோட்டத்தில் பூப்பது ரோஜா, சட்டைக்கு கட்டுவாங்க காஜா, கணவன் மனைக்கு சண்டனா மனைவி பண்ணுவா தாஜா. அருமையான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. கைதல் மட்டும் கொடுங்க. உனக்கு சம்பளத்துல 500 ரூபாய் கூட உடனே ஜிபே பண்ணுங்க சார். ஜிபே வேலை செய்யாது.
2 செல் வச்சிருக்கீங்க. 2ல நெட் கனெக்ஷன் இல்ல. நான் அங்கிட்ட பச்சை துண்டு சாப்பிட்டேன். அவனுக்கு அக்கவுண்டே இல்ல. இங்க பிரபா சட்டை. அவ செல்லே வச்சுக்க. நீங்க எப்படி செட்டெல்லாம் இப்படி சேருவீங்க? இது மாதிரி ஆளுகளை வச்சுட்டு போனா தான் நாங்க நிம்மதியா இருக்க வேண்டியது இருக்கு. அடே அப்பா, வந்தாங்க ஒரு பாட்டு. பணம் தான் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்கல்ல, ஒரு பாட்டு பாடிட்டு போக வேண்டியதானே சார் உங்களை பத்தி. இங்க இருங்க, ஒரு கை தட்டினா ஓசை வராது. தனி மனிதன் தனித்து நின்றால் வாழ முடியாது. தனி மரம் தோப்பாகாது. ஒரு கை தட்டினா ஓசை வராது, இன்னொரு கை தட்டினாதான் ஓசை வரும். அதனால ஒரு ஆணை வர்ணிச்சு ஒரு பெண் தான் பாடணும். ஒரு கை தட்டினா ஓசை வராதா? வராது. வரும், நான் சொல்றேன். எப்படி சார் வரும்? இங்க கொஞ்சம் கிட்ட வாவே. கை தட்டினா ஓசை வரும். அப்படி இருந்தா கூட, அப்படி இருக்கும்போது வாழ்க்கை எப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க 4 வச்சுக்கணும். நீங்க சுதி 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 சாதாரண பேச்சாளர்ல இந்த அம்மா சங்கீத கலா புருஷன் விருது வாங்கினாலும் சுதிப்படிதான் பாடும். அது என்ன மணிடா? அது பணிய அந்த இல்லடா, மாட்டுத்தாவணி இல்ல வாணியா, அது இல்ல, கலைமாமணி விருது வாங்கணும். அதனால சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க முடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. நீங்க பொட்டு வச்ச தங்க கொடா, ஊருக்கு நீ மகடா, நாங்க தொட்டு தொட்டு வணங்கி. பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா விழாக்குழு கவனத்திற்கு டீ கொண்டு வரணும்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. சிக்னல் இதுல கொடுப்பாங்க எங்க ஆளுங்க. நான் கேக்குறேன், பணமா பாசமான் கேட்டிருக்கீங்களே, நான் கேக்குறேன், மஞ்சுநாதன் உங்களுக்கு என்ன முறையாவது? மஞ்சுநாதன் எனக்கு மாப்பிள்ளை. அப்ப அண்ணா உங்களுக்கு என்ன ஆகுது? எனக்கு தம்பி. உமாநாதன் யாரு? அவன் தம்பி. செல்வன்னா யாரு? அண்ணே. ராணி அக்கா யாரு? அண்ணன் பொண்டாட்டி. இதெல்லாம் உறவு தானே? உறவு தானே? உறவு இல்லாத வாழ முடியுமா? வீட்டுக்கு போறீங்க, கை கால் இழுத்து விளங்காம இருக்கு, கை நிறைய பட்டிமன்ற சம்பளம் இருக்கு உமாநாதனா. தண்ணி குடிக்கணும், சேர்ல உட்கார்ந்து கை கால் இழுத்துருச்சு, தண்ணி என்ன பணமா போய் தூக்கிட்டு வந்து கொடுக்கும். எப்ப போய் ஜீவன் போயிடும். இப்ப பட்டிமன்றம் எனக்கு கைகால் விளங்கா போறதான தலைப்பு ஏண்டா? அதுதான் சொல்லுது. கிரைன் கூடன்னா நீ சேர்ந்துக்கிட்டு சொல்றீங்க. உங்கள் ஆளுகளை கூட வச்சிருக்கணும்டா சார். எங்க அண்ணன் சார் ஒரு சப்போர்ட்டுக்காக எதிரணியா இருந்தாலும், தாயா பிறலையா இருந்தாலும் வாயு வயிறு வேற. வணியில உள்ள அந்த அம்மாவுக்கு இழுக்காது. அதான் அண்ணன் மட்டாட்டின்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? அப்ப இவனுக்கு இழுக்காது. ஏன்னா அவன் காசு வாங்கி தர்றவன். ஆமா, உன்னை பேச வச்ச நடுவருக்கு கை கால இழுக்கும். அதுல ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன, அப்படி எல்லாம் இழுக்கணும்னு சொல்றாங்க. நான் கிடையாது. பாண்டிச்சேரி அது மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் உறவு தேவை. ஆமா. இப்ப நான் ஒண்ணு இல்ல, நான் கேக்குறேன். என்ன? இப்ப பட்டிமன்றம் முடிக்குது, நான் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். நீ வெள்ளக்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல போய் திருச்சி பஸ் ஏறி அப்படி உட்காந்துக்கிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு பரிசை திறக்கிற. இந்த 10,000 ஏறும் போதே உணவு அடிச்சுட்டான். பணம் உன்கிட்ட இல்ல. கண்டக்டர் எப்படி டிக்கெட் எடுப்ப? கண்டக்டர் சார் பணத்தை தொலைச்சு விட்டேன் சார், திருச்சியில கொண்டு இறக்கி விடுறீங்கன்னா 2 செபியில கொடுத்து இறக்கி விட்டுருவாங்க. பணம் தொலைஞ்சா என்ன? ஜிபே டிங் டிங். இது அப்படிதானே? டிங் டிங். நீ அவரு போனே வாங்கி எங்க வீட்டுக்கார் நம்பர் அடிச்சு, மாமா இந்த கண்டக்டருக்கு பணம் அனுப்பி விடுங்க மாமான்னா போதும். மாமான்னா உசுரே கொடுக்குற மாமாவை கல்யாணம் பண்றேன் சார். ரைட்டு. மாமா என்ன கொடுக்க சொல்லுவ? மாமாட்ட பணம் அனுப்பி. அந்த பணம் தான் கொடுக்கணும் தெரிஞ்சுக்க. மாமா அங்க இருந்து முத்தம் கொடுத்தாருன்னா சத்தம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. மாமாவே பணம் கொடுத்தா தான் இங்க வேலை ஆகுமா? சரி, ரைட். நான் கேக்குறேன் மிஸ்டர் மஞ்சுநாதன். அப்ப சார் நான் கேக்குறேன், நீங்க எவ்வளவுதான் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல் தர முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியும். ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. பொம்பளையாள் எப்படிதான் சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடிதான் ஒட்ட முடியும், புரடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சு நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க தங்கத்திரை ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல வைக்கணும். அதை ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள வந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீ தெரிஞ்சு நீங்க ஒண்ணு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பணக்கார நடுவரா இருந்தாலும் ட்ரெயின் என்ன பிளாட்ஃபார்முக்கு தான். அத ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னது? நொப்பே எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்கி வச்சுக்க முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்ச, நீங்க மட்டும் இல்ல இந்த 5 பேரோட தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசையா சொத்து சம்பாரிச்சாலும் உடல் அசைஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்க. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமாமா? என்னது? ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டினா பால், அவ்வளவுதான். அததான் நானும் சொல்றேன். கட்டுன மாலை சாமிக்கா செத்தவனுக்கானு பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டணும்
இதான சார் வாழ்க்கை? இதை விட சுருக்கமா சொல்லவா? சொல்லுங்க. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? என்ன? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்கா அரிசி, அவ்வளவுதான் வாழ்க்கை. அததான் நானும் சொல்றேன். ஆடம்பரமா வாழறதுனால ஆகாயத்தை புதைக்க மாட்டாங்க, 6 அடியில தான் புதைப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. நான் இப்ப எல்லாரும் கைதட்டுற மாதிரி சொல்லவா? சொல்லுங்க. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? என்ன? நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நம்ம தூங்கி எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதுதான் உண்மையிலே வாழ்க்கைங்கிறது. நல்ல கைதட்டு நல்லா கொடுங்க சார். அரணா கயிறு கூட நமக்கு சொந்தம் இல்லையே, என்ன பணங்கிறீங்க? பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு ஆடியோக்காரன் இருக்கும், அடுத்த மஞ்சள் இருக்கும், என் பிச்சைக்காரன் கூட பணம் தான். என்ன பார்த்து சொல்றா? நான் கேக்குறேன், பசிக்குது என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவேன். தண்ணி தாங்க எடுக்குது என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பேன். சில்லறை எடுத்து டபக்க டபக்க முடுங்குவீங்களா? சோத்துக்கு வர பணம் நோட்டை திம்பிங்க. சரி, இப்போ உனக்கு பசிக்குது, நீ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு விட்டு நீ என்ன மாமா நான் கூப்பிடுவேன், காசு கொடுக்காம உன்னை மாமாட்ட விட்டுவாங்க. என் மாமனை நினைச்சனே எனக்கு 3 வேளை பசிக்கா சார். நான் அப்படிதான் தெரியும். ஆமா. இங்க இந்த பேச்சு பேசுற, வீட்ல என்ன பேச்சு பேசுற? அங்க பேச முடியாம தானே இங்க வந்து பேசறாளுவா. அங்க பேசினா மாமியா வாயில கடப்பாறையில குத்தும். இங்க 10,000 ரூபா கவர் போட்டு கொடுப்பான். நான் கேக்குறேன், நாய் வால் ஆட்டுனா நாய்க்கு என்ன தேவை? நாய்க்கு வால் தேவை. பாசத்தை காட்டினாதான் சார் நாயே வாழாட்டும். ஆமா நடக்கா? பக்கத்து காட்டும். நான் ஒரு நாய் வச்சிருக்கேன் சார், 80,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். அந்த நாய் நான் தான் 5 நாள் சிக்கன் போடுறேன், 2 நாள் மட்டன் போடுறேன், பிஸ்கட் ரகரகமா வாங்கி போடுறேன். வீட்டுக்கு போனா அந்த நாய் ஏன்ட்ட வாழாட்ட மாட்டேங்குதுரா, பக்கத்து வீட்டுக்காரன்டே போய் வாழாட்டிக்கு நிக்குதுரா. நாய் நன்றி உடையது. நாய் நன்றி இல்லாத நாய். நான் தான் எல்லாம் பண்றேன், அவன்கிட்ட போய் வாழாட்டிக்கு நிக்குது. அதான் ஏன் சார்? அவன் ஒரு பொட்டை நாய் வச்சிருக்கான், அதனால அவன் வீட்லயே போய் வாழாட்டிக்கு நிக்குது. என்ன கண்டுக்க மாட்டேங்குது அந்த நாய். உங்க நாய் பக்கத்து நாய் சேர்ந்து குட்டி போடுச்சுன்னா அந்த குட்டி உங்களுக்கு சொந்தமா, பக்கத்து அது நாய்க்கு சொந்தம்னா அந்த குட்டி. சார் பணமா பாசமான்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எல்லா கணவன் மனைவி புள்ள குட்டின்னு உறவுகளோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு தான் பட்டிமன்றம் ஒழிய இங்க இப்போ உங்க மஞ்சுநாத் அண்ணன்ட்ட ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்து பஸ்ல கரூர் போக சொன்னா அவர் தூங்குவாரு? எங்க ஊர்ல ஒருத்தன் நான் 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னு ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய்க்கு நாய் வாங்கியிருக்கான். எங்க தெருவுல உள்ளவன். அன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சு நைட் அவன்கிட்ட கேட்டேன், ஏண்டா இந்த நாய் 1 லட்சம் என்னடா பண்ணும்? திருடனை குறவலையிலே கிடைக்கும்னா. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு 2 மணிக்கு போறேன், இந்த நாய் தூங்கிக்கிட்டு இருக்கு, இந்த நாய் தூங்காமே உட்காந்துருக்கான். ஏன்டான்னு கேட்டேன், 1 லட்சம் ரூபா நாய் அவனால அவுட்டிக்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த நாய் தூங்காம உட்காந்துருக்கான். உறவு வேணாம், மனைவினால அவ்வளவு கஷ்டம்னு சொன்னாங்களா சார்? நான் கேக்குறேன்க்கா, எல்லாரும் அக்கா இந்த ஊர் பெண்களுக்கு கௌதமி சுதந்திரம் வாங்கி தரேன், எனக்கு கைத்தட்டல் மட்டும் கொடுத்தா போதனால பெண்கள் மட்டும் கைத்தட்டல். நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவே, அவங்க இங்க குடும்பம் நடத்தும். அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் கேக்குறேன், கல்யாணம் பண்ணா மனைவிக்கு சேலை வாங்கி தரணும், பர்த்டே டேட் ஞாபகம் வச்சுக்கணும், மாமியாருக்கு முடியலன்னா போய் பார்க்கணும், குழந்தையாவுக்கு குழந்தை பிறந்தா போய் பார்க்கணும். கஷ்டம் தானே? ஆமா, கஷ்டம் தானே? கஷ்டம் தானே சார்? நான் கேக்குறேன், அப்புறம் என்ன ஆணிக்கு கல்யாணம் பண்றீங்க? நானா ஆணில கல்யாணம் பண்ணல, ஆவணில கல்யாணம் பண்ணேன். நீ வையாசி சித்திரை, நீ புரட்டாசியில வேணா பண்ணுவானாடா? புரட்டாசி கூட்டிட்டு வர்ற மட்டும் தான் புரட்டாசியில கல்யாணம் பண்ணுவான். நான் கேக்குறேன் சார், தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவளைக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாக்கள கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல இருக்கிற மண்ணவன ஆக்குறது யாரு சார்? மனைவி. மனைவிங்கற உறவு கைதட்டல் மட்டும் கொடுக்க நல்லா தட்டுங்க. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியாரா பயலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தானே எங்கேன்னு பிச்சுக்கு திரி விட்டு அதே மனைவி மனைவி மனைவி. எங்க உங்க ஆண்களை மட்டும் கைதட்ட சொல்லுங்க பாப்போம். சும்மா கைதட்ட சொல்லுங்களேன். இல்ல, நீ உங்க செட்ட கைதட்ட சொல்லுங்க. என்ன எங்க செட்டுங்கறீங்க? ஆமா, லேடிஸ் கைதட்ட. இப்ப பாக்குறீங்களா, சாதம் அடித்த பெண்கள் வாழ்ந்தது ஒரு காலம், சரித்திரம் படைக்கும் பெண்கள் வாழறது எல்லா பழையத தட்டுக்க கைய பண்ணுங்களா? நல்லா தட்டுக்க. ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். இப்ப நீ உன் கைதட்டு வாங்கிட்ட, நீ தட்டுங்கன்னு கெஞ்சின. நான் அப்படி இல்ல, ஒத்த வார்த்தையில நான் கைதட்டு வாங்க முடியும். வாங்கிடுங்க பாப்போம். எங்க பாசத்துக்குரிய பங்காளிகளே, என்னங்க ஒரு தாத்தா கை தட்டுறாரு? அவரு ஆம்பளை தானே. நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்து? மாமியார்ட்ட இருந்து வந்து. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் பிடிச்சு. ரோட்ல போற ஒருத்தங்க மாமியாரை கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கறாது சார். கண்ணாடியும் மனைவியும் ஒண்ணு. எப்படி சொல்றேன்?
நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், ஆ. நீங்க அழுதா நாங்க அழுவோம், ஆ. நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுக்க மாட்டோம் அது கிட்டுக்க மாட்டாங்க. சார். அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அத மட்டும் சொல்லாதம்மா. ஏன் சார்? நேத்து என் மயன்ட்ட சொன்னேன், ம். அடே அடிக்கிற கைதாண்டா அணைக்குங்கிறேன். ம். அவன் சொல்றான், ம். அப்ப யாப்பா எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறான். என் பொண்டாட்டி சொல்றா, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், இவனை மாதிரி கிரிமினல் ஆக்குறான்னு சொல்றான்பா. சார் இந்த ஊர்ல கூட அடிக்கிற கை தான் அணைக்கணும் நிரூபிக்க முடியும். நிரூபிச்சிரு பாப்போம். இப்ப பாக்குறீங்களா? ஆ. தங்க கட்டி நீ சொல்லுமா, கருவேப்பில நீ, நீங்க நீங்க 4 பேரும் ஓகேவா? அத்தை கேக்குறது பதில் சொல்லணும் ஓகேவா? அம்மா நான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மா கட்டி பிடிச்சிப்பீங்க தானே? சார் இங்க என்ன அத்தைய மட்டும் பாரு. அதனாலதான் அவங்க கொள்ளுறாங்க. எப்படி அத்தைய பார்த்தல? நான் கேக்குறது புரியுதா தங்கம்? நான் சொல்ற வார்த்தையை உள் வாங்கணும் ஓகேவா? அம்மா உன்னை அடிக்கிறாங்க, நம்ம அம்மா நம்மள தான் அடிப்பாங்க. அம்மா நம்மள அடிச்சாலும் தெரிஞ்சதாலும் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அம்மா போய் கட்டி பிடிச்சிப்பீங்க தானே? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் துன்பம் ஏதும் இல்லை, நினைப்பதையே நினைத்து விட்டால் துயரம் ஏதும் இல்லை. சார் வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்க விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் அதிகம். நான் கேக்குற பணம்ங்கிறீங்கல்ல, நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ரூபா. 25,000 ரூபா. நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபா இருக்கு? 50. 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 500 50 பேர் வந்து எந்த ஊர்ல? எங்க ஊருக்கு அங்க வெளுத்துட்டுவாங்க தெரியுமா? அப்படியே கணவன் மனைவிக்கு கொடுக்கிற முத்தம் எப்படிதான் இருக்கும்? எப்படி இருக்கும்? முத்து நகையே முழு நிலவை மாதிரி இருக்கும் சார். ஆஹா எக்கோ கொடுங்க. முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, முத்து நகையே முழு நிலவே. ஜோர கை தட்டல் மட்டும் சார். எனக்கா கை தட்டுங்கன்னு சொல்லும் போது கை தட்டுறாங்கல்ல, இதான் உறவு சார். அது இல்ல, அவங்க ஏங்க இதட்டாங்க தெரியுமா? ஏன்? காசை கொடுத்து புட்டம் தாட்டி வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், கணவனுக்கு எது தெரியுமா அழகு? புருஷனுக்கு எது தெரியுமா அழகு? அழகு மனைவிக்கு சேலை வாங்கி தரதா, இல்ல பிறந்த நாளுக்கு மோதிரமோ வளையல வாங்கி தரதா? அதுதானே மஞ்சள் நினைச்சிட்டு இருக்கீங்க அதான் அழகுன்னு? 3 வேளை சோறு வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி தர்றது, இதானே அழகுன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா புருஷனுக்கு எது தெரியுங்களா அழகு? மனைவிக்கு சேலை வாங்கி தரது கிடையாது, ஒரு தங்க நகை வாங்கி தரது கிடையாது. மத்தவங்க முன்னாடி மனைவிக்கு கொடுக்கிற மரியாதை தான் மிகப்பெரிய புருஷனுக்கு அழகே. அந்த மரியாதை கொடுக்குறீங்களா? மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்க நடக்கிறீங்களா? கொடுக்கலன்னா வீட்டுள்ள கொடுக்கலன்னா வெளியில நீங்க கொடுங்க சார். அப்ப எப்படி தெரியுமா, என் பொண்டாட்டிலாம் ஒரு வார்த்தை பேசணும்னா ரிட்டர்ன்ல 10 வார்த்தை பேசுவான். ஏன்டி அறிவு இருக்கான்னு மட்டும் கேட்டு பார்க்கணுமே. ஏன்டி அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா? உங்க அத்தாக்கு இருக்கா? உங்க அக்காவுக்கு இருக்கா? உன்னோட பட்டிமன்றம் பேச போற மஞ்சள் அறிவு இருக்கா? இப்ப கேட்கறான். என் பொண்டாட்டியோட இருக்க விட உன்னோட கூட நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். திருமணம்ங்கிறது சரியான துணையை தேடி பிடிக்கிறதுல திருமணம். நல்லா ஞாபகம் வச்சுக்க 3 பேரும். திருமணம்ங்கிறது சரியான துணையை தேடி பிடிப்பதல்ல திருமணம். சரியான துணையா நீங்க கடைசி வரைக்கும் இருப்பதா திருமணம். 12 மணி ஆனா உங்களுக்கே ஒரு துணை தேவைப்படுது நடக்கிறதுக்கு. என்னதான் 12 மணி ஆனா எங்களுக்கு துணை தேவைப்படுது? ஆமா, நடந்து உங்களுக்கு பிடிச்சது நடக்கிறதுக்கு இல்லையா? அப்படி நாங்க யாரும் எந்த துணையும் தேடுறது இல்லையா? 3வது மாடியில ரூம் போட்டாங்க, சிங்கிளா போயிட்டு சிங்கிளா வந்தோம். நான் அப்ப கேக்குறேன், நீங்க அப்படி வர்ற ஆளு தானே? சிக்கனம் இல்ல பெண்கள் எங்கள்கிட்ட சிக்கனமே கிடையாது. ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம், ஒட்டு போட்டு வைக்கிறோம்னு சொன்னார். நான் கேக்குறேன் சார், அக்கா இப்ப நான் சொல்றது சரிடா, பெண்கள் கை தட்டுங்க. நாங்க 2 பேரும் பாருங்க மேக்கப் பண்றோம் இல்லன்னு சொல்ல. நான் கேக்குறேன், பெண்கள் கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபா? கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனரா எவ்வளவு தம்பி? 725 ரூபா. 725 ரூபா. 725 ரூபா போட்டு ஐலைனர் வாங்குறமே, 1 வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் சார். சொத்து தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் வாழ்றீங்களா புருஷமார்கள். நீங்க குடிக்கிற கோட்டை எவ்வளவு ரூபா சார்? நம்மளுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எவ்வளவு மஞ்சுநாதன் சார்? எவ்வளவுடா மாப்பிள்ள? 310 ரூபா பாக்ஸ்ல போட்டு கொடுப்பான். 310 ரூபா டப்பால போட்டு பாக்ஸ்ல அடிச்சு தரீங்களே. நான் கேக்குறேன், 725 ரூபா வாங்கி ஐலைனர் வாங்கி 1 வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். 310 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கி என்ன 1 வாரத்துக்கு செடிக்கிறீங்களா? இல்ல ஒரு நாளைக்கு செடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு இந்த காலத்து பெண்ணுங்கிற உறவையா சார் குறை சொல்றீங்க? நான் கேக்குறேன். சரியான கேள்வி சொல்லுங்க சார்.
இந்த பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் ம், 725 ரூபா ம். ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறோம். ஆமா. ஆண்கள் 300 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி ம், அரை மணி நேரத்துல குடிச்சிட்டு ம். 5 நிமிஷத்துல ஒண்ணுக்கு போயிருங்களே, ஆமா. நீங்க சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்னு நீ கேக்குற. என்ன யூஸ்? இப்ப நீ கண் இமைக்கு மேல ஐலைனரை போட்டு ம். பஸ்ல போனீங்கன்னா உன்னை எத்தனை பேர் பார்ப்பான்? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. ஒரு 4-5 பேர் பார்ப்பான். நான் குவார்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் நின்றா எத்தனை பேர் பார்ப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பான். அண்ணே சிரிக்கிறீங்கண்ணே, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கண்ணே. பெண்கள் நாங்க மேக்கப் போடுறோம் தான். லிப்ஸ்டிக், மஸ்கரா, ஹேர் ஆயில் நாங்க போற ஷோப்பு ஷீப்புக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட் காலாவதி தேதி இருக்கு. இந்த புருஷன் குடிக்கிற குவார்டருக்கு சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது. சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி கை தேதி. தட்டுக்கா பெண்கள், கை தட்டுக்கா. 80 வருஷம் வாழறவன் 40 வருஷத்துல போறீங்களே சார். ஒரு குடிகார புருஷனா இருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க தெரியுமா? சிம்பிளா ஒரு குவார்டர் 210 ரூபான்னு வச்சுங்க. 50 ரூபாய் சைட் டிஷ், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் சிஸ்டர், 10 ரூபாய் கப்பு. எவ்வளவு ஆச்சு? 300 ரூபா. 300 ரூபாய். ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 300 எவ்வளவு சார்? 1,09,500 ஓவா. யாரு சிக்கனம்ல? சம்பாரிச்சா போதுமா? சொத்து வச்சிருந்தா போதுமா? நீங்க கிளப்பி விட்டு போயிட்டா செருப்படி நான் வாங்கிட்டு கிடக்குறேன். இந்த அம்மா சொல்லுது, பணம் சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் சொல்றியே. ம், ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு ஒரு ஆம்பளை குடிச்சான்னா ம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் சொல்லுங்க. 1,09,500 ரூபாய்க்கு குடிக்கிறிய. ம், பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்ண? கெட்டுத்தானே போனேன்னு நீ கேக்குற. ஆமா. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டார். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு தண்ணி அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டாரே. உங்க அப்பா ஒரு 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, ம். 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு. ஆமா. 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல? இல்லையே. இப்ப 40 லட்ச ரூபா கையில வச்சிருக்காரா? நாங்க தான் அடிச்சு முடிச்சு காலி பண்ணிட்டோம். நொப்பம் தண்ணி அடிக்கல இல்ல, 40 லட்சம் ரூபா கையில வச்சிருக்காரா? எங்க அப்பாவை பத்தி கேட்டாங்களா? அப்ப எங்களை பத்தி கேட்ட உங்க அப்பனை பத்தி கேட்க மாட்டோமா? நான் கேக்குறேன். டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா அந்த மனைவிக்கு என்ன பேர்? டாக்டர் பொண்டாட்டி. இன்ஜினியர் கட்டிக்கிட்டா? இன்ஜினியர் பொண்டாட்டி. வாத்தியார கட்டிக்கிட்டா? வாத்தியார் அப்ப பொண்டாட்டி. குட்டிக்காரரை கட்டிக்கிட்டா? குடிய சொல்லப்பட சண்டைக்கு வருவாங்க. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம், சுமக்கிற உறவு சார். இல்லன்னு சொல்ல முடியுமா? நான் கேக்குறேன் சார், பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானிட்டருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காடிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்களை பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஏன் சார் டைமனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, டைமுக்கு எந்த புருஷனாவது பொட்டாட்டியை தேடி போயிருக்கீங்களா சார்? நீ மட்டும் பொட்டுக்கு முக்கியத்துவம் தரிய, உன் புருஷனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ ஜாக்கெட்டுக்கு முக்கியத்துவம் தரிய, என் சாரி சனத்துக்கு முக்கியத்துவம் தரியா? நீ புடவைக்கு முக்கியத்துவம் தரிய, உன் புருஷனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ செருப்புக்கு முக்கியத்துவம் தரிய, உன்னை சேர்த்து வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? இந்த இடையில வேலையை காட்டி விட்டுறீங்களா? நாய்க்கு நடுவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நாய்க்கு முக்கியத்துவம் தெரியும், நடுவருக்கு என்ன முக்கியத்துவம் தரல? ஏக்கா புருஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் தரலையா சார்? சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டாரு. நினைக்கிற ஒவ்வொரு மனைவிங்கிற உறவு சார். ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? அப்பெல்லாம் கிடையாது சார். பீர் அடிக்க வாடானா வருவான். உங்க நண்பன்லாம் பீரோ தொக்க வருவானா? பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான். கிட்டினி போனா கூட கிட்டினியை கொடுத்து காப்பாத்துறது யாரு சார்? நீ சட்டினி ஒழுங்கா வச்சு ஏன் கிட்டினி போகுது? குடிகார புருஷன் நைட்டு 10 மணிக்கு குடிச்சிட்டு வெறும் வயித்தோட வந்தா கூட கீழே விழுந்திருக்க புருஷன் நம்மள நிக்க வச்சு இந்த முந்தானை எடுத்து தொடன்னு தொடக்கிறது யாரு சார்? அத மட்டும் சொல்லாத. ஏன்? நேத்து ஒருத்தன் எங்க ஊர்ல மூஞ்சி ஊரா ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி முந்தானையில தொடச்சா சாருனா, முந்தானையில தொடச்சா எப்படிரா ரத்தம் வரும் கேக்குறேன். அவ கல்லு பதிச்ச சேலை கட்டி இருந்திருக்கா அக்கா, அதை எடுத்து சரட்டுன்னு விட்டுருக்கா, பொரட்டுன்னு கிழிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அந்த கட்டு போட்டு அவனை இப்ப வரையும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வச்சு காப்பாத்துறது யாரு தெரியுமா? அந்த மனைவி. மன்னவனி மன்னவன். நடுவர்களே, ஒவ்வொரு ஆணும் சொத்தை சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்க நினைக்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்ற, நிறைய ஆண்கள் இருக்கீங்க சார். ஒரு ஆணுடைய உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா அதுக்கு பேர் பிணம். ஒரு ஆணின் உடலில் இருந்து ஒரு உயிர் போச்சுன்னா அவன் பிணம். ஆனா ஒரு பெண்ணின் உடலில் இருந்து ஒரு உயிர் போச்சுன்னா அவ தாய்மை. உண்மையா சொல்ற, கைதட்ட கொடுங்க பெண்கள்லாம். நாங்க தாயானதான் நீங்க அப்பா, இல்லன்னா வெறும் டப்பா. நாங்க தாயா எப்படி நீங்க ஆகணும்னா அப்பா இருந்தா தான் தாயாவே ஆக முடியும். அது ஒரு உறவு தானே. உறவுல வாழ முடியுமா? திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான்
எல்லா புருஷனும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும். உங்க 5 பேரையும் திட்டவும் தேடவும் ஆள் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? நாங்க வரல ஜாலியா இருப்போம். பாலமுருகன் லாட்ஜ் எத்தனை வருஷத்துக்கு? ரூம் காசு கட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்கு தான் வரணும். மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? எப்ப தெரியும்? காலூனி நடக்கும் போது தெரியாது சார். காலூனி நடக்கும் போது தெரியாது, கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும். நடக்கிறமா அந்த மனைவியை தான் சார் காதலிக்கணும். காலையில வந்த உடனே ஒரு ஐ லவ் யூ சொல்லணும். மதிய சாப்பாட்டுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லணும். நைட்டு தூங்க போகும்போது ஒரு ஐ லவ் யூ சொல்லணும். அப்படி சொல்லும் போது ஹார்ட் பீட் கூட சரியாயிடும் சார். இன்னும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லவா? காலையிலே ஒரு ஐ லவ் யூ சொல்லணுமா பொண்டாட்டிய, மத்தியானம் ஒரு ஐ லவ் யூ சொல்லணுமா பொண்டாட்டிக்கிட்ட, நைட்டு ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லணும். என்ன காசா கேட்கிறோம் பணமா கேட்கிறோம்? என் பொண்டாட்டிட்ட 500 ரூபாய் கொடுத்தா அவன் என்கிட்ட 3 தடவை ஐ லவ் யூ சொல்லுவா. 1000 ரூபாய் கொடுத்தா 500 தடவை சொல்லுவா. அவ காசுக்கு தான் சொல்லுவா, இல்லன்னு சொல்ல மாட்டா. அதெல்லாம் சும்மாவா இருக்கும், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. உண்மையிலேதான். இப்ப நான் கேக்குறேன், 500 ரூபாய் கடன் கொடுங்க. மகாராஜன் சொன்னாங்க. பேருதான் மகாராஜா பீத்த பெருமாள். ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு உண்மை ஸ்டேட்மெண்ட். இருக்கவா அங்கேயே இல்ல போல இருக்கு. சாதாரண மகாராஜா என்னடா கௌரவ பிரச்சனை. 500 ரூபாய் அம்பிட்டுலாம் ஆசைப்பட மாட்டேன் நான். எனக்கு இது மாதிரி சாதாரண இடம் போட்டேன். பேராசை. நேற்று பட்டிப்பட்ட காசு யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாய்க்கா? 500 ரூபாய் சார். 500 ரூபாய். இப்ப பணத்தை உங்கள்ட்ட இருந்து என்னால கடனா வாங்க முடியும். பணத்தை என்னால கடனா வாங்க முடியும். என்னுடைய மகிழ்ச்சியை ஒரு 5 நிமிஷம் கடனா கொடுக்க முடியுமா? மகிழ்ச்சி 5 நிமிஷம் கடனா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கொடுக்க கொடுக்க குறையிறது பணம், கொடுக்க கொடுக்க கூடுறது பாசம். அந்த பாசத்தை கொடுங்க தானே சார் கேக்குறோம். இந்தாங்க 500 ரூபாய், இதோட போங்கன்ட்டா நான் என்ன பண்றது? நான் கேக்குறேன், மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். இந்த நாரெல்லாம் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வரணும் சார் உறவோட. ஒவ்வொரு மனைவியும் பூ மாதிரி நாங்க அள்ளி பூவாகிறதும் அரளி பூவாகிறதும் கட்டுன புருஷன் உங்க கையில இருக்கு. அது உண்மைதான். உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க. எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறி. இந்த மாதிரி குறுக்க பேசினால அரளி விதை கூட அரைச்சு கொடுக்க தயங்க மாட்டோம். நாங்க வேணாம்னு சொல்லல. இப்ப மீன் குழம்பு வைக்கிற டேஸ்டா இருக்குன்னு எப்படி பாப்ப? கரண்ட் எடுத்து கையில ஊத்தி இப்படி டேஸ்ட் பாப்ப. கறி குழம்பு வைக்கிற கரண்ட் எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்ப. சாம்பார் வைக்கிற கரண்ட்ல எடுத்து கையில ஊத்தி இப்படி டேஸ்ட். அதே மாதிரி அள்ளி விதையை அரைச்சு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். இங்க இத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? குழம்பு சரியில்லைன்னு அர்த்தம் சார். நிறைய ஆம்பளை பிள்ளைங்களா இருப்பீங்க, கல்யாணம் இளவட்டல அக்கா ஒரு சீ சொல்லி தரேன். பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு தயவு செய்து வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டாதாக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிட்டு போயிட்டே இருங்க. அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு உட்காரும் போது மாப்பிளைக்கு தலை சொட்டையா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் முடிஞ்சு அவனுக்கு சொட்டை விழுவத்தான் போது கட்டிக்கிறோம் சார். சொட்டை இருந்தாலும் தொப்பை இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புருஷனை வேணா நான் நினைக்கிறோம். அவன் தான் சாமின்னு நினைக்கிறேன் சார். சாமி ஆக்காம இருந்தீங்கன்னா சரி சார். அக்கா சாமி ஆக்கணும்னு நினைப்போம் அக்கா, நினைக்க மாட்டோம். புருஷன் நல்லா இருக்கணும்னு மண் சோறு சாப்பிடுவோம் சார். மண் சோறு சாப்பிடுவோம் சார், புருஷன் நல்லா இருக்கணும்னு. அவன் தினம் மண்ணு சோறு தானே சாப்பிட்டு இருக்கான். அப்படி மண்ணு சோறு சாப்பிட்டா சாமி கிட்ட போய் என்ன தெரியுங்களா சொல்லுவேன்? சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லும் இந்த அன்பு கதையே. இந்த எல்லப்பாளையத்துல ஒரே ஒரு சீ கேக்குறக்கா, இந்த பொம்பளை பிள்ளைங்களை நல்லா பாருங்க சார். பெண் பிள்ளைய யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு உன்னுடைய ஹீரோ யாருன்னு கேளுங்க. எல்லா பிள்ளைகளும் என் அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க. உண்மை பொம்பளை பிள்ளை மட்டும் கை தட்டுங்களேன், நல்லா கை தட்டுங்க. இத்தனை பெண் பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு அப்பா ஒரு டைரியில எழுதியிருக்காரு, மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகளுடைய உறவு என் ஆயுள் வரைன்னு ஒரு தந்தை ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கானா? தந்தை பாஸ் அன்னைக்கு இல்லையா? விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. தூத்துக்குடியிலக்கா வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வரும்பொழுது ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணணும். அப்பா கைய ஒரு 8 வயசு பொம்பளை பிள்ளை பிடிச்சிருக்கு. கிராஸ் பண்ணும்போது சொல்லுது, அப்பா
நீங்க என் கைய பிடிங்கப்பா. ஏண்டா நீ தான் என் கைய பிடிச்சிருக்கல, அப்புறம் ஏன் என்ன உன் கைய பிடிக்க சொல்றேன்னு கேட்கும் போது அந்த பாப்பா சொல்லுச்சான், இல்லப்பா நான் உங்க கைய பிடிச்சிட்டு அப்படி பாலத்தை கிராஸ் பண்ணும்போது பாலம் அப்படி ஷேக் ஆகி ஆட்டம் நினைச்சுனா பயத்துல விட்டுருவோம்ப்பா. என் அப்பா ஒரு பொழுதும் என் கைய விட மாட்டீங்கன்னு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுச்சுன்னா தந்தை பாசம் எப்படிப்பட்ட பாசம் சார்? இல்லன்னு சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அப்பா கைய புடிச்சு போற வாழ்க்கை எவ்வளவு பெரிய வாழ்க்கை தெரியுமா? அப்பா சொல்லுவாரு, நான் படிக்கலடா, நான் கலப்ப புடிச்சேன், கலப்ப புடிச்சவனுக்கு பிறந்த நீ கலெக்டர் ஆகணும், ஏழையா நான் வாழலாம், ஆனா நான் நீ ஏழையா வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொன்னது அப்பா சார். எப்படி சொல்றாரு? பள்ளி கூடம் நான் போகையில பம்பரமா தோத்து, நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலை எல்லாம் நீங்க போக்கணும், பொங்கலை பெத்ததை சந்தோஷம், சிங்கத்தை பெத்ததை சந்தோஷம், பொங்கலை பெத்ததை சந்தோஷம், சிங்கத்தை பெத்ததை சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா, அதுக்குள்ள பெத்தாக்களே பொத்தி பொத்தி வளர்த்தாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, மகாராஜா நாங்க நிறைவா நடுவர்களே, இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே 5 பேரு வரணும். நாங்க ஏன் வர்றேன் சொன்னில உங்க ஒப்பேன், அவரை கூட்டிட்டு போ. ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது சார். ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம், வாழ்க்கைய சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது சார். ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபா. மனுஷன் செத்து போனா எவ்வளவு சார்? எவ்வளவு மஞ்சுநாதன்? 1 ரூபா. பொண்ணத்தினால நம்ம உடம்பு புழுதான சார் சாப்பிட போது. 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபா. ஆனா அதோடைய சுவை இதோடைய சுவை ஒண்ணுதான் சார். ஆனா கொத்தோட இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு எப்படி தரம் அதிகமோ, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அம்மாவோடு அப்பாவோடு மாமியோடு மாமனாரோடு கூட்டு குடும்பத்தோட வாழும் போதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தரம் அதிகம். நடுவுகளே, அப்பார்ட்மெண்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு வாழ்வதான் வாழ்க்கை. சொந்த காரில் போவதல்ல வாழ்க்கை, சொந்தக்காரங்களோடு போவதான் வாழ்க்கை என்று கூறி தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த முருக பெருமானுக்கே பிடிக்கும். தானம் கொடுக்க பணங்காசு இல்லனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள், நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உறவுகளை சேமிங்கள், பணத்தை செலவு பண்ணுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டமிகளும் உண்மைத்தான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, அதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனிலே, நம்ம மஞ்சுநாதனிலே. அழகா பேசியிருக்காங்க பாண்டிச்சேரி கௌதமி. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. உறவுதான் முக்கியங்கிறாங்க. இன்னைக்கு அவங்க நல்லா கேட்டாங்க. இப்ப நடுவர் இருக்காரு, வீட்டுக்கு போறாரு, கை கால் இழுத்துக்கிருச்சுன்னா பணம் காப்பாத்துமா? தவிச்ச வாக்கி தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு உறவு இருந்தா தான் மனுஷன் வீட்டில் போய் நிம்மதியா படுக்க முடியும். இப்ப நான் போன் பண்ணி யார்கிட்ட பேச முடியும்? என் பொண்டாட்டிகிட்ட பேசலாம், என் பிள்ளைகிட்ட பேசலாம். இப்போ என் புள்ள ஃபோன் பண்ணி பேசுது, மேடை ஏறலாம், அப்பா மேடை ஏறிட்டீங்களா? அதான் பாசங்கிறது. இது எந்த அவசருக்கு பணம் என்கிட்ட கேட்காது, மகாராஜா ஆரம்பிப்பான்னு சொல்லாது. நம்ம வாழ்க்கையில் இன்பம் வரும்போதும் நம்மளுக்கு உறவு தேவை. அதை காட்டிலும் வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது அதை பகிர்ந்து கொள்வதற்கு உறவு தேவை. நம்ம ஆஸ்பத்திரியில் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் பைப்பாஸ் பண்ணி படுத்து கிடந்தாலும் அனாதாயத்தான் கிடப்போம். 4 பேர் பக்கத்தில் உட்காந்து கவலைப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்னு மகளோ மகனோ கட்டிய மனைவியோ தட்டி கொடுக்கும்போது தான் மருந்து மாத்திரைகளை விட அவர்களுடைய பாசம்தான் அவர்களை குணமடைய செய்யும் என்று அழகாக பதிவு செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய பட்டிமன்ற ஜாம்பவனாக வலம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை KR மஞ்சுநாதன் அவர்கள் வருகிறார். கைதட்டி வரவேற்க அவரை.